வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நிஃப்டி 50 என்ன மாதிரி நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 29 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் போயிருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆப்ஷன்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டல் நம்ம எப்போவுமே எடுக்க மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் கேண்டல் நம்ம எப்போ எடுக்க மாட்டோம்னா அப்போது அதுக்கடுத்தது என்ன பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடம் தான், ஓகேங்களா? இந்த இடம் வந்தால் நம்ம வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்போம், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணது, இங்கே வந்தது. ஸோ செகண்டுக்கு வந்து நம்ம யூ டர்ன் போட்டு வரணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் இங்கே செகண்ட் கேண்டன்லேயே வந்து திரும்ப இங்கே கீழே வந்தப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க மறுபடியும், சரி இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே இதை தாண்டி போய் க்ளோஸ் வச்சுது, நீங்கள் வெளியே வந்துட்டுருப்பீங்க, கரெக்டுங்களா? ஏன்னா இதுலேயே வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வாங்கினா கூட நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கனாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் தான், இல்லை இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் இதை கூட மிஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, நீங்கள் ஒன்றும் தொட தேவையில்லை, ஓகே. இப்போ இந்த இடத்துல அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம். இந்த இடத்துல தொட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கும், இவ்வளோ தூரம். ஓகே, திரும்பவும் மறுபடியும் யூட்டர்ன் அடித்த உடனே மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம், ஓகே. இல்லை நீங்கள் அதை இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இது, கரெக்டுங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட்டு உங்கள் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி முடிச்சிருக்கலாம், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு இந்த நிஃப்டியில் இன்றைக்கி எந்தெந்த இடத்துல வாய்ப்பு வந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கணும், ஓகேங்களா? வாங்கியிருந்து பார்த்துக்கணும். இல்லையா இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்பாக போயிருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வாங்கிட்டு நீங்கள் எங்கே வந்து விற்கிறது அப்படின்றது, இப்போ நீங்கள் இதை தாண்டி போய் இங்கே கீழே க்ளோஸ் வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த விக் இருக்குது பாருங்கள், இந்த விக்கை தாண்டி போய் க்ளோஸ் வச்சாலே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, கரெக்டாக? அதுக்காக தான் இது இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறீங்க, இல்லை இங்கே வாங்கியிருந்தாலும் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் இருந்துருக்குது. அப்போ இந்த இடத்துல வாங்கியிருந்தாலும் விக்கை தாண்டி போய் க்ளோஸ் வைக்காமல் இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கொஞ்சம் பெருசாகவே காமிக்கிறேன், ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு இப்போ இந்த விக்கை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கல, இங்கே நீங்கள் வாங்குறீங்க, ஓகே. ஏன்னா நம்ம இங்கே வரும்போது இதிலையே வாங்குவோம், கரெக்டுங்களா? இங்கே தொடும்போது இது வாங்கினோன்னு இங்கே விக்கை க்ளோஸ் வைக்காத போது இங்கேருந்து இப்போ இதில் எதையாவது இது கட் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து இது தாண்டி போய் க்ளோஸ் வைக்கல, இது தாண்டி போய் க்ளோஸ் வைக்கல, இது தாண்டலை. ஸோ ஒவ்வொரு கேண்டலும் ஒன்று மாற்றி ஒன்று தாண்டவே இல்லை, அப்படியே போச்சுன்னா இது வரைக்கும் போச்சு. திரும்ப இங்கே வந்தது, ஓகேங்களா? இங்கே வந்து திரும்ப மறுபடியும், ஏன்னா உங்களுக்கு இதை க்ளோஸ் வைக்கணும். மறுபடியும் இது வந்து கீழே போனோம்னா இது இங்கே வந்து இங்கே க்ளோஸ் வச்சு இப்படி போய் வந்ததுன்னா திரும்ப மறுபடியும் இங்கே வந்துடும், இதை கட் பண்ணால். ஆனால் உங்களுக்கு எங்கே இருக்குது, இங்கேயே, ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துலையே முடிஞ்சுது, ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இங்கே வந்து திரும்ப இங்கே கட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ப்ராஃபிட்டு மேலே இது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லையா இது வரைக்குமே கூட நீங்கள் முடிச்சுட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கூட வந்துட்டு இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்டு அப்படி இல்லையா, இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது வரைக்கும் கூட போயிட்டு அடுத்த கேண்டல்லே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணாமல் போயிட்டே ஸ்டெப்பாக போச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிடுச்சு இந்த இடத்துல, ஓகேங்களா? இதை தாண்டி இருக்கக்கூடாது. இப்போ தாண்டினால என்ன பண்ணியிருப்போம், வெளியே வந்துட்டுருப்போம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ப்ராஃபிட் எடுத்து வச்சு வந்துட்டுருப்போம். இதை வச்சவங்களுக்கு மறுபடியும் வச்சவங்களுக்கு இவ்வளோ, பட் நமக்கு ரொம்ப பேராசைப்படலைன்னா கூட இவ்வளோ தூரம் வந்தால் ஓகே, கிடைச்சது ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியினுடைய ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் போய் பார்ப்போம். இப்போ எவ்வளோயில் எடுப்போம் நம்ம, 24 இங்கே எவ்வளோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே.
இப்படி வைக்கிறீங்க. எவ்வளோ 24,300க்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம் இங்கே. ஓகே, எத்தனை மணிக்கு இது? 10:30 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ 24,300 அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கே போயிட்டு இப்படி வருது. கரெக்டுங்களா? இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க. கரெக்டாக? அப்போனா இந்த இடம், ஓகே, ஸோ இந்த இடம்னா 110 ரூபா இங்கே வாங்குறீங்க. 110 ரூபாயில் வாங்கினதை அதுக்கப்புறம் இதை கட் பண்ணவே இல்லை, கிராஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல இது கிராஸ் பண்ணுதுன்றதால் நீங்கள் இந்த வரைக்கும் போனீங்கன்னா 129. ஸோ எத்தனை பாயிண்ட்டு? இல்லை இங்கேயே கூட போய் முடிச்சிங்கன்னா 130 பாயிண்ட்டு. அப்போது 110லேருந்து 130, அப்போ 20 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ 20 ஒரு லாட்டு போட்டிருந்தீங்கன்னா கூட, ஓகேங்களா, இன்ட்டு 20 நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் இங்கே விட்டு பார்க்குறேன்னு விட்டுருந்தீங்கன்னா கூட, பட் நம்ம இது கட் பண்ணாமல் அப்படியே போயிருந்ததுன்னா அப்படியே போயிருக்கும். ஓகே, நாம் வந்து இங்கே எதுவுமே பார்க்க மாட்டோம், இங்கே கிராஸ் பண்ணுதா இல்லை இங்கே கட் பண்ணுதா. ஏன்னா நம்ம இங்கே வாங்குறதில்ல, வாங்குறது இங்கே வாங்குவோம். கரெக்டுங்களா? இப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு வந்து இந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இன்றைக்கி இப்படி வந்ததை திரும்ப இப்படி போயிட்டு இப்படி வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வாங்கியிருப்பீங்க. வாங்கியிருந்தால் இந்த ப்ராஃபிட் வந்துருக்கும், இந்த சின்ன ப்ராஃபிட் 122லேருந்து 140. இதுவே ஒரு 20 பாயிண்ட் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? இது வந்து மறுபடியும் கீழே வந்துருச்சு, ஏன்னா நீங்கள் மறுபடியும் இங்கே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்படி போயிட்டு இது மறுபடியும் இங்கே வந்ததே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் மறுபடியும் கீழே போய் விற்க வச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வந்துடுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு எதுவுமே அந்த மாதிரி அந்தளவுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்? 1 hour சார்ட்டில் போயிட்டு முதல்ல காலையில் பார்த்து வச்சுக்கணும் என்ன நிலவரத்தில் அது வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த 1 hourல் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ பெருசாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்? ஸோ இவ்வளோ தூரம் ஒரு பெருசாக வந்து செல்லர்ஸ். கரெக்டுங்களா? ஃபுல்லு செல்லர்ஸ் தான். அப்புறம் ஒரு பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, திரும்ப கொஞ்சம் செல்லர்ஸ், மற்றதை இந்த இவ்வளோ பெருசாக விட இப்போ கம்மியாயிடுச்சு. திரும்ப கொஞ்சம் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, திரும்ப இவ்வளோ செல்லர்ஸ், திரும்ப பையர்ஸுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டுருக்குது. கரெக்டுங்களா? இதை கட் பண்ணல, இதையும் கட் பண்ணல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இது கீழே தான் போயின்னு இருக்குது. பட் நம்ம எங்கே போய் இது பண்ணலான்னா இந்த கேட்டகரி வரும்போது இங்கே பண்ணலாம். பட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு ஓகே அது ஒரு லைனை போட்டு நீங்கள் அந்த 5 minutesக்கு போகணும். ஓகே, கசாமசான லைன் போடக்கூடாது. ஓகேங்களா? 5 minutes போயிட்டு ஓகே எந்த இடத்துல நீங்கள் தோடணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 20 40 பாயிண்ட், இங்கே ஒரு 40 பாயிண்ட்டு, இது ஒரு எவ்வளோ போகுது? 111லேருந்து 130னா கூட இது ஒரு 30 பாயிண்ட்டு. ஓகே, இந்த இடம் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட எது வரைக்கும் போயிடுது? 170 பாயிண்ட்டு இன்றைக்கி. ஸோ இது வந்து கால் ஆப்ஷன். ஓகே, மேலே ஏறுன்னு சொன்னவங்களுக்கு. ஸோ இல்லை நான் வந்து புட் ஆப்ஷனில் தான் பண்ணுற ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, புட் ஆப்ஷனுக்கு எங்கேருந்து வரும்? இப்போ இந்த இடம் காலையில் வந்தது. கரெக்டுங்களா? வந்தது இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வந்துருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ 24,300 இங்கே 350 இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 24,300னால் நம்ம ஒரு 100 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஓகே, 350 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எவ்வளோ இருக்குது? 24,300க்கு மேலே போகும் இங்கே அப்படி சொன்னீங்க இல்லையா? இங்கே 24,400க்கு போகும். இல்லாட்டி இது என்னது, இது 350 தானே? 350னா வந்து அதுக்கு அப்போது 24 இப்படி ஒரு 100 பாயிண்ட்டு இங்கே கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 350க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 250க்கு 24
200 கூட வச்சுக்கலாம் கீழே போகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஓகே. ஸோ 24,300க்கு புட் ஆப்ஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷனில் என்ன நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் மார்க்கெட் இப்படி போச்சு, கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம விட்ருவோம், அப்படியே செகண்ட் இப்படியே போயிடுச்சு. மறுபடியும் இங்கேருந்து இது வந்து நம்ம கால் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி தானே பார்ப்போம். அதே மாதிரி இப்போ இங்கே போயிட்டு இங்கே வந்தது பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது இங்கே நீங்கள் எடுத்திருப்பீங்க, கரெக்டாக? இது போயிட்டு இங்கே வந்தால் யூடர்ன் போட்டுன்னு வந்தால் நீங்கள் இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. ஓகே. இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கோம். எவ்வளோ, 51லேருந்து 68 அப்படி வச்சுங்க. 68 69 வந்துருச்சு, கரெக்டாக? இங்கே 50. ஓகே. ஸோ 51 அப்படின்னு கூட 50லேருந்து 60னா கூட ஒரு 70 பாயிண்ட், அப்போ 20 பாயிண்ட் இங்கே. இதுலேயே வந்து இது வந்து கண்ணுக்கு எதிர்க்க க்ளீனாக இந்த இடத்துல வந்து தொட்டோன்னு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை போயிருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ இந்த இடம் ஒரு வாய்ப்பு இருந்துருக்குது. ஓகே. புட் ஆப்ஷனில் வந்தவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் எப்படி நடந்துருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் எடுத்துக்கணும். இது என்ன நிலவரத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கறதுக்காக, ஓகேங்களா? ஸோ நல்லா இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இப்படி வச்சா என்ன பேட்டர்ன் வருது, இது ஒரு பேட்டர்னில் போய் நின்றுது, கரெக்டுங்களா? இப்படி இப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடுச்சு. அப்போது நமக்கு இங்கே என்ன பேட்டர்னில் வருது, இப்படி போட்டு பாருங்கள். இப்படி போட்டிங்கன்னா அப்புறம் இங்கே, ஸோ இந்த பேட்டர்னில் போட்டு அப்போ இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம், சார்ட் எப்படி போடுறதுன்னு. அது ரொம்ப அக்யூரேட்டாக கூட போட தேவையில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து படம் போதெல்லாம் போயிருக்குது, திரும்ப இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துன்னு இருக்குது. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு ஜிக்ஜாக்காக இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டுருக்குது, கரெக்டுங்களா? அப்போது இப்படி வந்துட்டு இப்படி போகும். ஸோ இப்படி வருதுன்னா அப்போ கீழே போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா? ரிமூவ் திஸ் டூ ட்ராயிங். இப்போ இதை பார்த்துட்டீங்க. அப்புறமா 5 மினிட்ஸ்க்கு போங்க. 5 மினிட்ஸ்க்கு போனீங்க. காலையில் என்ன நமக்கு வாய்ப்பு கொடுத்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில், ஓகேங்களா? எங்கே போச்சு, ஓகே. இன்றைக்கி 14, ஓகே, 13, ஸோ 14, ஓகேங்களா? 9, 15. ஸோ இப்படி வந்தது, இப்படி போயிட்டு இப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இந்த கொஞ்சம் ப்ராஃபிட் தான் வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், கீழே போனோடனே நீங்கள் க்ளோஸ் வச்சா முடிச்சிருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை இங்கே வாங்கியிருந்தாலும் இந்த பாருங்கள் க்ளோஸ் கீழே வச்சிருக்குது. இந்த சின்னது மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்த பார்த்துருப்பீங்க, ஓகே. அது போயிட்டு திரும்பி இங்கே வந்து இங்கே வாங்கியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இப்படி வச்சுப்போம், ஓகே. இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஒன்று வாங்கியிருப்பீங்க, இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட். திரும்பவும் மறுபடியும் இங்கே வந்துச்சு, நீங்கள் இங்கே மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த இடத்துல வந்தது மறுபடியும் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்துச்சு, ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ, 57,393. ஸோ 57,400, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 57,400க்கு மேலே போகும், இல்லை 500 கூட எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு 57,500க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ போய் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல, ஓகே, பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து திருப்பி இது வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சிச்சு, அதனால் வெளியே வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் இதுக்கு பால் மாறின்னு இதுக்கு வைக்காமல் இது க்ளோஸ் வச்சுருக்குது, இதை வெளியே வராமல் விட்டிங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருக்கும், கரெக்டாக?
ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் லாஸ்ட்லேயே வெளியே வந்துடணும்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல ஸோ நீங்கள் மிஸ் பண்ணால் கூட ஒன்றும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு, ஓகே, ஸோ இந்த இடம் யூடர்ன் போட்டு இங்கே வந்திருக்குது, இப்படி போயிருப்பீங்க இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பாயிண்ட் கிடச்சிருக்கும். எவ்வளோ இருந்து 503 ரூபாயிலிருந்து 617, 100 பாயிண்ட் மேலே. ஓகேங்களா. ஸோ இது வந்து கால் ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்குது. இதே புட் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோல வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த இடம் போடுறீங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்கே, ஓகே, இதை தாண்டி இப்போ இங்கேருந்து இப்படி வர்றதுக்கு இப்படி இருக்குது. இப்போ நம்ம புட் ஆப்ஷனுக்கு வந்து இப்படி எடுப்போம். 57,600க்கு கீழே போகும் அப்படின்னா 57,500 கீழே போகும் அப்படின்னு கூட நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ வந்தது, 57,500 இங்கே இருக்குது, 597. ஓகேங்களா. இல்லை 57,300 இல்லை 400க்கு போகும் அப்படின்னு கூட வச்சுங்க, 400 கூட. ஓகே, ஸோ 57,400 கீழே போகுது புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. எடுத்தால் என்ன கிடைக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைனை இப்படி போடுவீங்க. ஓகே, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இப்படி போடுங்க, இப்படி கூட போடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன் எப்படி வந்துருக்குதுன்னு பட்டம் பாருங்கள். ஓகே, இப்படி போயிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குது, இப்படி போயிட்டு திரும்பி இப்படி போயிட்டு திரும்ப வந்து திரும்பி போயிட்டு திரும்ப வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி இந்த இடம் வந்தவுடனே ஓகே வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ 289 ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா எது வரைக்கும் நல்லா 382 ரூபா வரைக்கும். ஏன்னா நீங்கள் இந்த லைனை போட்டிருந்தீங்கன்னா நல்ல இது ஒரு ப்ராஃபிட். கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இது வரைக்கும். ஓகேங்களா. திரும்பவும் இங்கே வந்தது, அது லாஸ்ட்டாக முடிகிற டைமில் இங்கே வாங்கியிருந்தீங்கனாலும் இவ்வளோ தூரம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அப்போ நமக்கு இந்த லைனை போட்டு எந்த இடத்துல, அதுக்கு நீங்கள் இங்கே போய் வாங்கக்கூடாது, இங்கெல்லாம் வாங்கக்கூடாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சரி எங்கே போய் நம்ம முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இங்கே பாருங்கள், ஒன்று மாற்றி ஒன்று கிராஸ் பண்ணவே இல்லை. இது போயிட்டு இப்படி வந்து திரும்ப இப்படி போயிடுது, திரும்ப இதை கிராஸ் பண்ணால் தான் கீழே இறங்கும், மறுபடியும் இங்கேயே இருக்குது, இப்படி போயிடுச்சு. திரும்ப இதை கிராஸ் பண்ணணும், இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா அப்படியே போயிடுது. கரெக்டுங்களா. ஸோ இந்த லைனை முடித்த உடனே திரும்ப இது வந்து இதை கட் பண்ணல பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது கட் பண்ணிச்சுல்ல, அதே மாதிரி இது கட் பண்ணணும் ஆகல, அப்போ கீழே இறங்குது. ஸோ அப்போ ஸ்டெப்பாக இறங்கும் போதே நீங்கள் இங்கே இந்த லைனை போட்டப்பவே நீங்கள் இங்கே முடிச்சுட்ருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி புட் ஆப்ஷன்லேயும் கொடுத்தது. ஓகேங்களா. ஸோ புட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா கிடச்சிருக்குது, இங்கேயும் கிடச்சிருக்குது, இங்கேயும் கிடச்சிருக்குது, 2 இடத்துல நீங்கள் போட்டிருக்கலாம். ஓகே மக்களே, அதுக்கு தான் சார்ட்டு பார்க்கணும், பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிங்க இதில் வச்சு. ஓகேங்களா. பட் இதை தாண்டி வெளியே போய் க்ளோஸ் வச்சா வெளியே வந்துடணும்னு சொல்லியிருக்கிறேன். அதை மட்டும்தான், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கூட வைக்க சொல்லலை இங்கெல்லாம். இதை தாண்டி போய் ஒரு க்ளோஸ் வைக்குதா, இந்த கேண்டில் போய் இப்படி வச்சு இப்படி முடிக்குது, ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வந்துடணும். பட் இந்த விக்கு மட்டும் வரது ஒரு லைன் மட்டும் இதே மாதிரி இது இல்லைன்னா இது மாதிரி க்ளோஸ் வைக்காமல் க்ளோஸ் உள்ளவே வச்சுட்டு லைன் மட்டும் வந்தால் ஓகே ஃபைன். ஓகே மக்களே, தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.